வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்து ஒரு சில அப்டேட்டுகள் தற்சமயம் பார்த்தீங்கன்னா அந்த உரிமை தொகை 1000 ரூபாய் அவங்கவுங்க அக்கௌண்ட்டில் செலுத்தப்பட்டிருக்கு. புதிய விண்ணப்பங்கள் எப்போ வரும், என்ன தகவல்கள் இப்போ பரிமாறப்பட்டிருக்கு அப்படின்றத பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சில முக்கியமான அப்டேட், புதிய விண்ணப்பங்கள் எப்பொழுதா வர இருக்கு, யாருக்கெல்லாம் இந்த 1.31 கோடி பயனாளிகளுக்கு முதற்கட்டமாக 1000 ரூபாய் வர வச்சிருக்காங்க, 2500 எப்போ போட போகிறாங்க. இந்த தொகுப்பானது மகளிர் உரிமை தொகை தமிழகத்தில் கலைஞர் உரிமை திட்டத்தின் கீழ் மே மாதத்திற்கான 1000 ரூபாய் வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டதை பற்றின தகவல்களை வழங்குகிறது. தற்பொழுது ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு இந்த திட்டம் தடையின்றி தொடர்வதையும் சுமார் 1.31 கோடி பெண்கள் இதன் மூலம் பயனடைந்துள்ளதையும் இது உறுதிப்படுத்துகிறது. வரும் காலங்களில் இந்த உதவித்தொகை 2500 அல்லது 3000 உயர்த்தப்பட வாய்ப்புள்ளது. அதற்கான தகுதியுள்ள பயனாளிகளின் கணக்கெடுப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது, பணம் வராதவர்கள் தங்கள் ஆதார் மற்றும் வங்கி இணைப்பை சரிபார்க்குமாறு அறிவுறுத்தப்படுவது. புதிய விண்ணப்பங்களுக்கான வழிகாட்டுதலும் இதில் விளக்கப்பட்டிருக்கு. மேலும் இது போன்ற அரசு திட்டங்களின் பெயரில் நடக்கும் தொலைபேசி மோசடிகள் குறித்து மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று இந்த ஆதாரம் வலியுறுத்துகிறது. பயனாளிகள் தங்கள் பண பரிவர்த்தனை நிலையை அதிகாரப்பூர்வ குறுஞ்செய்திகள் அல்லது வங்கி அறிக்கைகள் மூலம் உறுதிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கலைஞர் உரிமை தொகை தற்பொழுதைய நிலை மற்றும் புதிய வழிகாட்டுதல், மே மாத வரவு சீரமைப்பு, புதிய விண்ணப்பங்களுக்கான வழிகாட்டுகள். வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி. தொகை மே மாதமே வர வைக்கப்பட்டது. மே 15ஆம் தேதி 1000 ரூபாய் அக்கௌண்ட்டில் வந்துச்சு. பயனாளிகள் 1.31 கோடி லட்சம் பெண்களுக்கு 1000 ரூபாய் டிபிடி மூலமாக போட்டாங்க. ஆட்சி மாற்றம் மற்றும் தேர்தல் காரணமாக திட்டம் நிறுத்தப்படும் என்ற வதந்திகள் முறியடிக்கப்பட்டன. வழக்கம் போல பணம் வந்தாச்சு. தடங்களின்றி தொடரும் 3 முக்கிய நலத்திட்டங்கள். கலைஞர் உரிமை தொகை குடும்ப தலைவிகளுக்கு 1000, தமிழ் புதவன் கல்லூரி மாணவர்களுக்கு 1000, புதுமை பெண் திட்டம் கல்லூரி மாணவிகளுக்கு 1000. இந்த 3 திட்டங்களுமே தற்சமயம் தொடர்ச்சியா இருக்கு. உரிமை தொகை எதிர்கால வாக்குறுதிகள் என்ன? டிஎம்கே பார்த்தீங்கன்னா 2000 மீண்டும் ஆட்சிக்கு வந்தால், தாவேகா 2500, 60 வயதுக்கு உட்பட, 60 வயசுக்கு மேலே போச்சுன்னா 3000. தற்பொழுதைய நிலை 1000 ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க. ஏடிஎம்கே வந்தால் 2000. இப்படி எல்லா கட்சிகளுமே சொன்னாங்க. ஆனால் தாவேகா தான் ஆட்சியை பிடிச்சது. திட்டம் மறுசீரமைப்பு என்றால் என்ன? நீக்கப்படுவர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பேர் உள்ளே இருக்காங்க. இதில் செலக்டிவான கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு செலக்டிவ் இல்லாத கேண்டிடேட்டை ரிமூவ் பண்ண போகிறாங்க. புதிதாக அரசு வேலை கிடைத்தவர்கள், புதிதாக 4 சக்கரம் வாங்கியவர்கள், வருமான வழி செலுத்தும் அளவிற்கு வருமானம் உயர்ந்தவர்கள், இவங்க எல்லாத்தையும் நீக்கிறாங்க, ஃபில்டர் பண்ணுறாங்க. விடுபட்ட ஏழ்மையான குடும்பங்கள், தகுதியான புதிய விண்ணப்பதாரர்கள் எல்லாத்தையும் இதில் சேர்க்க போகிறாங்க. புதிய விண்ணப்பம். குடும்ப தலைவியான பெண்கள் தமிழ்நாட்டில் நிரந்தரமாக வசிப்போராக இருக்க வேண்டும். ஸ்மார்ட் கார்டு, ரேஷன் கார்டு கட்டாயம். 21 வயது நிரம்பியராக இருத்தல் வேண்டும். யாருக்கு உதவித்தொகை கிடைக்காது? வருமான வரி செலுத்தணும். மத்திய மாநில அரசு ஊழியர்கள், அரசு ஓய்வூதியர்கள், 4 சக்கர வாகனம் சொந்தமாக வச்சிருந்தால் அதிக வருமானம் ஈட்டும் குடும்பங்கள். தயார் நிலையில் வைக்க வேண்டிய முக்கிய ஆவணங்கள்: ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு, வங்கி கணக்கு பாஸ்புக்கு, மின் கட்டண ரசீது, ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண். பணம் தடையின்றி வர முக்கியமான கட்டளை: ஆதார், முதன்மை வங்கி கணக்கு, என்பிசிஐ இணைப்பு, 1000 ரூபாய் வந்துடும். நேரடி பண பரிமாற்றம் டிபிடி மூலம் பணம் செலுத்தப்படுவதால் உங்கள் முதன்மை வங்கி கணக்கு ஆதாருடன் இணைக்கப்பட்டுள்ளது 100% கட்டாயம். மே மாதம் பணம் வரவில்லையா? அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எம்எஸ் சரிபார்க்கணும். ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணுக்கு எஸ்எம்எஸ் வந்துள்ளதா என பார்க்கவும். அனைத்து கணக்குகளையும் பார்க்கவும். ஆதாருடன் இணைக்கப்பட்ட உங்களின் மற்ற வங்கி கணக்குகளிலும் பணம் ஏறியிருக்கான்றதை சரிபார்க்கணும். மாலை வரை காத்திருக்கணும். தனியார் மற்றும் மத்திய அரசு வங்கிகளில் பணம் வர வைக்கப்படும் நேரம் மாறுபடும். விதிமுறைகளை சரிபார்க்கணும். மறுசீரமைப்பு விதிமுறைகளின்படி அரசு வேலை, வாகனம், நீங்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளீர்கள் என்பதை உறுதி செய்யப்பட வேண்டும். மோசடியா எச்சரிக்கை பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தொலைபேசியில் தவிர்க்க வேண்டியவை: தொலைபேசியில் உரிமை தொகை திட்டத்திற்காக ஓடிபி கேட்டால் அது நீங்கள் கொடுக்க வேண்டாம். வீட்டிற்கு வரும் அறிமுகம் இல்லாத ஏஜென்ட்களிடம் ஆவணங்களையோ ஏடிஎம் பின்களையோ கொடுக்க வேண்டாம். செய்ய வேண்டியவை: அரசு நடத்தும் அதிகாரப்பூர்வ முகாம்களில் மட்டுமே ஆவணங்களை சரிபார்க்கவும். உங்கள் பகுதி விஏஓ, கிராம நிர்வாக அலுவலர் அல்லது கிராம நிர்வாக உதவியாளரை மட்டுமே நம்பி செயல்படவும். அடுத்த கட்ட நடவடிக்கைகள்: புதிய விண்ணப்பங்களுக்கு அதிகாரப்பூர்வ முகாம் தேதிகள் எல்லாமே விரைவில் அறிவிக்க போகிறாங்க. வங்கி கணக்கு, ரேஷன் அடையாள அட்டை, ஆதார் இணைத்து தயார் நிலையில் வைக்கவும். பணம் வரவில்லை எனில் பதற்றமடைய வேண்டாம்.
அனைத்து வங்கி இருப்புகளையும் பொறுமையாக சரிபார்த்தாலே போதும், உங்கள் அக்கௌண்ட்டில் பண வரவு இருக்குங்க. ஸோ இதுதாங்க இப்போ இந்த ரூ. 1000 2,500 இன்னும் ஒரு சில மாதங்களில் மாற்றியமைக்க போகிறாங்க. மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு கிடைக்கும். புதிய விண்ணப்பங்களையும் தொடங்க போகிறாங்க. பொறுத்து நாம் பார்க்கலாம். இந்த வீடியோ பதிவு இதை பற்றி விளக்குறது. வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.